சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த 8வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ஆண்டவராகிய தேவனை நாம் ஆராதித்து அவர் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவராகிய தேவனை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த தேவனை நோக்கி கண்களை மூடி இந்த ஆராதனையில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் ஜெபம் பண்ணுவோம். ஆக்கி எங்களை அதிகமாக நேசிக்கிறது அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, 8 மாதங்கள் முழுவதுமாக உடைய தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். 8வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் கூட தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக்கி வரக்கூடிய 9வது மாதம் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் ஆசீர்வாதத்தின் விடுதலையின் ஒரு மாதமாய் கர்த்தர் காணப்படுவது விஷயம். இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த காணொலி காட்சியின் மூலமாய் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் இந்த ஆசீர்வாதத்தை உயர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கு மகிமை என்ற பாடலை சேர்ந்து அனைவரும் நாம் பாடுவோமாக. பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்ம வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்துடுவார். சேர்ந்து பாடுவோமாக. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி
பயங்கரத்திற்கும் பறக்க அம்பிற்கும் வயதினை ஜெயித்துடுவேன். சேர்ந்து பாடுவோமா? அஞ்சிடனை இருளிலே என்றும் நடமாடு கொள்ளை நோயை கண்டும், அஞ்சிடனை இருளிலே என்றும் நடமாடு கொள்ளை நோயை கண்டும், பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயத்தினை ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயத்தினை ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வதை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவனது நடக்கலாம் ஒருபோதும் வெள்ளாப்பு வராது. சர்வவல்ல தேவன் தாமரமாய் இன்று விடுவிச்சு காத்திடுவான். எங்களுக்கு சேர்ந்துபடுவோமா? ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த நடைக்களமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று வீடு வெற்று காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று வீடு வெற்று காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோது வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் மாற்றிடுவார். சேர்ந்து பாடுவோம். பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர். பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி.
இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் இருப்பது உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீர். என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீர். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா.
கூடி நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஆராதிப்போம். 8 மாதங்கள் முழுவதுமாகி நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணின் மணிப்படவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகம் உன்மேலே இறங்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டிலே இறங்கி நம்முடைய ஆவின் வலிமையினாலே நிரப்படும். நீ போகும்பொழுது வரும்பொழுதும் நீ வேலை செய்கிற எல்லா விதமான ஸ்தலங்களிலும் நீ கைது செய்கிற எல்லா வியாபாரத்திலும் உன் பிள்ளைகள் மேலும் தேவனுடைய அபிஷேகம் அப்படியா இறங்கி அவர்கள் நிரப்பி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லா கர்த்தரை ஆராதிப்போமாக்கி நாளே லூயாமா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். மாறாதவரே 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 வல்லமை உள்ள என் தேவனை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அல்லாத என்று சொல்லுகிறவர், விடுதலை தருகிறவரே ஓ நன்றியோடு ஆராதிக்கிறோம். செங்கடலை 2 பிளந்தவரே, கடல் மேலே நடந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறவர். வல்லமை 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 புரபல நிரபல ரபல 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 நீ வரவ சமன நிரபல ரபல ரபல வல்லமை உள்ளவரே அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேள்வி தரையிலே வல்லமையாய் இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் மேலே அவருடைய வல்லமை இறங்கி ஆண்டவராகிய தேவன் விடுதலையை தந்து ஒவ்வொரு நாடு நீர் பாதுகாக்கும்படியாய் ஒவ்வொரு நாடு கர்த்தர் உயர்த்தப்பட்டபடியாய் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறவர். அன்றைக்கு சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உம்முடைய தேவ பிள்ளைகள் மேலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே நீ நிரப்பி நடத்தணும். எல்லா விதமான கவலையில் இருந்து விடுதலை தரணும். எல்லா விதமான கண்ணீர் இருந்து விடுதலை தரணும். எல்லா விதமான பாரத்திலிருந்து விடுதலை தரணும். எல்லா விதமான சார்பிலிருந்து விடுதலை தரணும். ஆண்டவர் உங்களால முடியாண்டவர், உங்களால நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து நடத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியும். இரவிலே ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து பகலிலே மேக ஸ்தம்பமாய் இருந்து இஸ்ரவேலரை நடத்தி வந்து அதே பரிசுத்த ஆவியானவர் அதே கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ஜீவிக்கிறபடியினால் தேவ பிள்ளைகளை அப்படியாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார். பயந்து போயிருக்கிற நானே சோதுவாய் இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை தந்து நடத்துவீராக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறவர். ஆவியானவரே அன்பினாவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே போவாரும் இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே உளையாண்டு சேர்த்து நின்றே
கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. அன்பு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் நாளையிலே இறங்கி வந்தவரே. சீனாய் நாளையிலே இறங்கி வந்தவரே. ஆத்மராகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மராகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ ஜனங்களுடைய நடுவிலே எங்கள் மத்தியிலே இறங்கி உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பினீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த 9வது மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23 நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சொத்துகளுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவராக. ஆமென், ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்மை 8வது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே அவருடைய சமூகத்தில் கூடி வந்து நம்ம ஆராதிச்சு அவர் மகிமைப்படுத்த நமக்கு அதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் 8 மாதங்கள் உங்களை ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமா வழிநடத்தி கொண்டு வந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம் நடுவில் இவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை மார்க் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அறிய வேண்டும் என்பதை சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நாம் இங்க வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே நன்றாய் கவனித்து நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிப்பையும் விடுதலையும் தருகிற ஒரு தேவன். தேவனுடைய சமூகத்திலே எல்லாருமே இன்றைக்கு எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், எல்லா விதமான பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கர்த்தர் தருவாரா என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த மன்னிப்பை, இந்த விடுதலையும் நாம் பெற்றுக் கொள்ளப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுருக்கமான முறையிலே கர்த்தருடைய வேதத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நன்றாக நாம் கவனித்து நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது காரியம் மார்க் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு போதும் நன்றாய் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து அவர் நமக்கு விடுதலையை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கிறிஸ்துவானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாக கவனிக்கின்ற பொழுது கப்பர்நகூம் என்கிறதான அந்த பட்டணத்துக்கு இயேசு 2வது முறை வரார். இந்த 2வது முறை இயேசு வருகின்ற பொழுது அந்த பட்டணத்துக்கு இயேசு வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி பார்க்கும்படி, அவருடைய வார்த்தை கேட்கும்படி, அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படி ஓடினார்கள். ஆனால் அந்த பட்டணத்திலே 4 நபர்கள் உண்டு. அந்த 4 நபர்கள் இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் அறிந்த பொழுது இயேசுவை பார்க்க போகாதபடிக்கு, வார்த்தை கேட்க அவர்கள் போகாதபடிக்கு அவர்கள் போனது ஒரு ஆத்துமாவை தேடி போனார்கள். அவர் யார் என்று சொல்லும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரன். அவருடைய வீட்டை தேடி கடந்து போய் ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை இந்த ஊருக்கு அவர் வந்த பொழுது அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், அவருடைய அற்புதங்களை கண்ணால் நாங்கள் பார்த்தோம். ஆகினாலே உம்மையும் இயேசுவாண்டை நாங்கள் கொண்டு போகும்படி வந்திருக்கிறோம் என்று இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிற அவர் செய்திருக்கிற காரியத்தை இந்த 4 நபர்கள் திமிர்வாதக்காரனிடத்தில் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை அவன் அறிந்து கொண்ட ஒரு மனிதனாய் அவன் மாறினான். இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவானவரை அறிந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளையே,
இன்றைக்கு அறிந்து கொள்ளாதிருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலே கடந்து போய் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நீ சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மன்னிப்பையும் விடுதலை கொண்டு வருவார். நீ சொல்லுகிற ஆளுக்கு ஆண்டவர் மன்னிப்பையும் விடுதலை தருவார். அந்த மனிதனிடத்திலே சொன்ன பொழுது 4 பேரும் போய் அவன் முதலாவது கிறிஸ்துவானவரை அவன் அறிந்து கொண்டான். இரண்டாவது 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்திலே தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அறிந்து கொண்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது தன் வாழ்க்கையை தன்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை முழுவதும் இன்னும் ஆண்டவராகிய கிறிஸ்துவினிடத்தில் உன்னை நீ ஒப்பு கொடுக்கவில்லை. நீ அப்படி ஒப்பு கொடுத்திருந்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், உன் வாழ்க்கையில விடுதலை வந்திருக்கும். உன்னை நம்பி வருகிறவருடைய வாழ்க்கையிலே அவர்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். இந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரன் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். என்னையும் என் வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் சொன்ன பொழுது உடனே அந்த 4 பேரும் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகின்ற பொழுது நீ வெறும் கையோடு கூட வராதபடிக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் கொண்டு வா. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மன்னிப்பையும் விடுதலை கர்த்தர் தருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பையும் விடுதலை கர்த்தர் தருவார். அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்த அவருடைய அனுபவத்தில் வாழ்க்கையில இயேசு இருக்கிறதான அந்த இடத்திற்குள்ள வந்தார்கள். 3வது நன்றாய் கவனிக்கும் பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 4வது ஒரு அனுபவம். 3வது அனுபவம், அந்த திமிர்வாதக்காரனும் விசுவாசித்தான். இந்த 4 பேர் விசுவாசித்தார்கள். விசுவாசம் எப்பொழுது அந்த இடத்திலே நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த திமிர்வாதக்காரரை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்க இயேசு இருக்கிற இடத்துல வந்து பார்க்கிறாங்க. நாங்க ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவர்கள் நெருங்க கூடாதபடி அங்கு திரளான ஜனம் இருந்தது. அந்த திரளான ஜனங்கள் இருந்த அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த 4 பேர் நின்று பார்க்கிறாங்க. இவ்வளவு திரளான கூட்டம் இருக்கிறபடினாலே இயேசுவினிடத்திலே நாம் எப்படி பிரவேசிப்பது, படுக்கையோடு கொண்டு வந்திருக்கிற இந்த மனிதனை எப்படி கொண்டு வருவது என்று அவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போகவே இல்லை. அங்க படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற திமிர்வாதக்காரனும் இவர்களை பார்த்து, ஐயோ திரளான ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள், என்னை எப்படி இயேசுவிடத்தில் கொண்டு போவீங்க? முடியாத காரியமா இருக்கிறது. வாருங்கள், என்னை தூக்கி கொண்டு போய் என் வீட்டிலே திரும்ப விட்டு விடுங்கள். இயேசு என்றைக்கு பிரியா இருக்கிறாரோ அன்றைக்கு பார்த்தீங்களா என்று இந்த திமிர்வாதக்காரனும் தன் வாயை திறந்து ஒன்று செல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுவை அவன் விசுவாசிக்கிறவனா இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாசிக்கிறவராய் இருந்தால் நீங்கள் அழைத்து வருகிற ஆத்துமாக்களும் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிப்பார்கள். நீ பரிசுத்தமாய் இருப்பாய் என்று சொன்னால் நீ அழைத்து வருகிற ஆத்துமாக்களும் பரிசுத்தமா இருக்கும். ஆண்டவராகிய தேவன் அதுதான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்.
இந்த 4 பேரும் விசுவாசித்தார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருக்கு. இயேசுவில் சேரக்கூடாதபடி தடை இருந்தது. ஆனாலும் தடையை மீறி இயேசுவிடத்தில் போவோம் என்று விசுவாசித்தார்கள். திமிர்வாத காரணம் அவன் சோர்ந்து போகவில்லை, விசுவாசித்தான். இப்ப என்ன நடக்கிறது? சுத்தி பார்க்கிறாங்க, எப்படியும் உள்ள போக முடியல. அதுல வீட்டினுடைய மேற்கூரை அவர்கள் திறப்பாக்கி இப்ப படுக்கையில கிடக்கிற திமிர்வாதக்காரனை மேலே ஏற்றி அங்க கயிறு கட்டி உள்ள இறக்குறாங்க. நேரா இயேசு இருக்கிற இடத்துக்கு நேரா இறங்குகிறார். இறங்குகின்ற போது ஆண்டவராய் இயேசுவானவர் அங்கே பார்க்கிறார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்ல போதும். நல்ல கவனிக்கின்ற பொழுது இயேசுக்கு நேர இறங்கின அந்த மனிதனை பார்த்தார். அவர் அண்ணாந்தும் பார்க்கிறார். மேலே இருந்து 4 பேர் இறக்குகிற அந்த மனிதர்களை பார்க்கிறார். அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். இந்த மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவராக தேவன் பார்த்தார். இப்ப இந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தார். என்ன அறிந்தார்னா, இந்த மனிதன் இப்ப திமிர்வாதம் என்கிற வியாதிகளை படுத்து கிடக்கிறான். இவனால எழுந்திருக்க முடியல, இவனால நடக்க முடியல, இவனால உடுத்திக் கொள்ள முடியவில்லை, இவனால் சம்பாதிக்க முடியவில்லை, இவனால் சாப்பிட முடியாதபடி இவன் படுத்த ஒரு படுக்கையில முடக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே முடக்கப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை, உன் குடும்பம் இன்றைக்கு படுத்து கிடக்கிற ஒரு நிலையில் போல் இருக்கிறதா? ஆண்டவருடைய எழுந்திருக்க பண்ண வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நீ எழுந்திருக்க கூடாதபடி, உன் வாழ்க்கையில விடுவிக்க கூடாதபடி உன்னை தடை செய்கிறது ஒரு காரியம் உண்டு. அதுதான் பாவம். அதுதான் பாவம். அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பொழுது விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் விடுதலை தர முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். வேதம் அதுதான் அழகா சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். திமிர்வாதக்காரன் அங்க இறக்கப்பட்ட பொழுது அவன் உள்ளத்தில் அவன் நினைத்திருந்த ஒரு காரியம், என்னை ஆண்டவர் விடுதலை தருவார் என்று. நம்முடைய ஆண்டவர் விடுதலை தருகிறவர். ஆனால் நம் பாவங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகின்ற பொழுதுதான், நீ செய்கிற பாவம் உனக்கு நல்லா தெரியும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உன் இருதயத்திலே காணப்படுகிறதான காரியங்கள், உன் சிந்தையிலே காணப்படுகிறதான பாவங்கள், உன் கைகளினாலே கால்களினாலே சரீரத்தினாலே எல்லா விதமான பாவங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீ அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது உனக்கு நிச்சயம் 9வது மாதத்திலே ஆண்டவர் விடுதலையை தந்து ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். அப்பதான் திமிர்வாதக்காரனை ஆண்டவர் பார்க்கிறார், விடுவிக்க நினைக்கிறார். ஆனால் அவன் அந்த படுக்கைக்குள்ளாக்கி அவன் எழுந்து செயல்படக்கூடாதபடி அவன் செய்த பாவம் அவனை முடக்கப்பட்டது. நீ செய்யற பாவம் உன் குடும்பத்தை முடக்கி போடும். நீ செய்யற பாவம் உன் பிள்ளைகள் எதிர்காலம் முடக்கி போடும். ஜாக்கிரதையா எதை பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே அவன் பாவம் செய்தபடினாலே, திமிர்வாத என்கிற நோய் வந்தபடினாலே எல்லாம் முடக்கப்பட்டு போச்சு. இப்ப ஆண்டவராக இயேசு பார்க்கின்ற பொழுது அவருடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். இதுவரை நீ பேசிட்டு தெரிஞ்ச பாவங்கள், உன் வாயினால செய்த பாவங்கள், வார்த்தையினால செய்த பாவங்கள், சிந்தையினால செய்த பாவங்கள், உன் சரீரத்தால செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீ அறிக்கை செய்து நீ விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை மன்னிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மன்னிச்சிட்ட பிறகு உனக்கு ஒண்ணுமே செய்யாம விட்டுருவார் நினைக்காதே. அதன் பிறகு ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உன் பாவம் முடக்கி போட்டது, ஒன்றுமில்லாம படுத்து கிடக்கிறான். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் அறிக்கை செய்தான்.
இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவனை விட்டுவிடவில்லை. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த முதலாவது காரியம் அந்த 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கினார் என்று பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் உபதேசிக்கிறார், மனுஷகுமாரனுக்கு பாவங்கள் மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொன்னபோது அங்க படுத்து கிடக்கிற திமிர்வாதக்காரன் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் அவர் சொல்ற, என் பாவத்தை எல்லாம் மன்னியும், இந்த பாவம் என் வாழ்க்கையை உடைக்கப்பட்டது, நான் எழுந்திருக்கணும், நான் நடக்கணும், நான் இதிலிருந்து ஒரு பரிசுத்தவானா இருக்கணும். அவர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் மன்னிச்சாரையா? ஆண்டவர் மன்னித்தார். உன் பாவங்கள் நீ அறிக்கை செய்கின்ற பொழுது, விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். கடைசிய விடுதலை தருகிற தேவன். 11ஆவது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. விடுதலை அவனுடைய வாழ்க்கையில தந்தார். கூற வழியா வந்தவன் வாசல் வழியா ஆண்டவர் அவனுக்கு விடுதலை தந்தாரே. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். படுக்கை எடுத்துக்கொண்டு வாசல் வழியா நடந்து போறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு முடங்கி கிடக்கிற உன் வாழ்க்கை எதனால தெரியும்? உன் பாவத்தினாலே. பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது தேவன் மன்னிப்பாரு. பிறகு உன்னையும் உன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் எதிரிட்டு செய்கிற எல்லா காரியத்துல ஆண்டவர் எழுந்து நடக்க பண்ணுவார். அற்புதங்களை செய்வார், விடுதலை தருவார். கர்த்தர் 9ஆவது மாதம், வரக்கூடிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் விடுதலையின் மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறத அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்கு அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 8ஆவது மாதத்தினுடைய கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ஆண்டவரே கூடி வந்திருக்கிறபடி யாவரையும் ஆண்டவரே இந்த காணொலி காட்சியின் மூலமாய் ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா பாவங்களை ஆண்டவரை மன்னிச்சு முடங்கி கிடைக்கிற எல்லா அந்த வாழ்வாதாரத்தின் நிலைகளை கர்த்தர் விடுதலையாக்கி ஆண்டவராகி தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த பண்ணபடி ஆசீர்வதிக்கிற பெரிய காரியத்தை உண்டு பண்ணும். அவர்களுடைய 9ஆவது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையின் மாதமாகி ஆசீர்வதித்த மாதமாய் கர்த்தர் மாற்றிக்கணும். ஆசீர்வதிக்கிற பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாதைகளில்